வீர தமிழ் உறவுகளே, கழக உடன்பிறப்புகளே, அன்பு வணக்கங்கள். தமிழகத்திலே சட்டப்பேரவை பொது தேர்தல் இன்னும் 3 மாத காலத்திற்குள் அறிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் ஆணையம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. வாக்கு திருட்டென்று பொய்யை சொன்னார்களே, அவர்களுக்கு மத்தியிலே தமிழ்நாடு உட்பட இந்தியாவிலே 13 மாநிலங்களில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் SIR என்று சொல்கின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வரைவு வாக்காளர் பட்டியலை தயார் செய்வதற்கு உத்தரவிட்டது. தேர்தல் ஆணையம் அறிவித்த உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கின்ற விடியாத ஆட்சியாளர்கள், ஐயோ SIR எங்களுக்கு தேவையில்லை, இங்கே தமிழ்நாட்டிலே வரைவு பட்டியல் வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கிறது என்று ஐயோ குய்யோ முய்யோ என்று ஊளையிட்டார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் விடுவதாக இல்லை. இதை செய்தே ஆக வேண்டும் என்று நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை தமிழகத்திலே சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டு போலி வாக்காளர்களை இனம் கண்டு இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் அனைவரையும் சரியான முறையில் கண்டறிந்து இன்றைக்கு பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்திலே SIR செய்வதற்கு முன்பாக 6,41,00,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்தார்கள் என்று கணக்கு. ஆனால் SIR படிவம் சரிபார்த்த பிறகு 5,43,00,000 வாக்காளர் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆக தமிழகத்திலே 97,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விடியாத ஆட்சியாளர்களே, இதற்கு என்ன பதில்? போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க நினைத்த திமுகவின் கனவு மண்ணோடு மண்ணாக சிதைந்து விட்டதுதான் இன்றைய சூழல். தமிழ்நாட்டு மக்களே, சிந்தித்து பாருங்கள் இந்த விடியாத ஆட்சியாளர்களை. நன்றி, வணக்கம்.